சத்தமா அல்லே சொல்லாமா? அல்லேலூயா. சத்தம் பத்தல, சத்தம் பத்தல, சத்தம் பத்தல. நீங்க அப்படி சொன்னாதான் 12:30 மணிக்கு 1 மணிக்கு ஒருத்தன் வருவான் பாருங்க, கனநித்திரையின் ஆவி, அவன் வெளியே ஓடுவான். அல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்துக்கு வேதகம் திருப்பிக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரே நம் தேவன் என்பதை என்னைக்கு நீங்க அறிந்து கொள்ளுகிறீர்களோ, என்னைக்கு அவரை அல்லாம என் வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் இல்லைன்னு என்னைக்கு நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ளுகிறோமோ, அன்னைக்கு இந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது, ஒருத்தருக்கும் மாறாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் வந்துடும், எல்லார் கையிலும் வசனம் வந்துடும், எல்லா வீட்டுக்கும் வசனம் போயிடும். அந்த வாக்குத்தத்தம் முதல்ல எப்படி செயல்படும் அப்படின்றத முதல்ல இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். யாருக்கு இன்றைக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம், யாருக்கு இந்த ஆண்டில் கொடுத்ததான வாக்குத்தத்தம் நிறைவேறும் அப்படின்னா 27வது வசனத்தை மறுபடியும் கவனமாக கேட்கலாம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், ஆண்டவர் என் நடுவில் தான் இருக்கிறார் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், அவர்தான் என்னுடைய தெய்வமாகிய கர்த்தர் என்றும், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். வேற ஒருத்தரும் என்னை நடத்தக்கூடியவர், என்னை பாதுகாக்கக்கூடியவர், என்னை போஷிக்கக்கூடியவர், என்னை ஆசீர்வதிக்க கூடியவர் இல்லை என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யார் ஒருத்தர் உண்மையா என் ஆண்டவரை தவிர இந்த உலகத்துல என்னை நடத்துவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு உணர்ந்து ஒப்பு கொடுக்குறீங்களோ, அவங்கள ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. என் பலத்துல நான் வாழ்ந்துருவேன், என் திறமையில நான் வாழ்ந்துருவேன், இருக்கிற பணத்துல நான் பார்த்துப்பேன் அப்படின்றவங்களுக்கு வாக்குத்தத்தம் செயல்படுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா. அல்லேலூயா. அவரை அல்லாமல் வேறொருவர் இல்லை. எப்போ உன் ஆத்மா ஒத்துக்குதோ, எப்போ உன் இருதயத்துல நீ மாத்திக்கிறியோ, அப்போ இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில உடனே நிறைவேறும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த நெருக்கத்துல இருந்தாலும், என் ஆண்டவரை தவிர என்னை தப்பு வைக்க ஒருத்தராலையும் முடியாது, அவரை அல்லாமல் எனக்கு வேற வழி இல்லைன்னு நீ எப்போ உன்னை ஜீரோவாக்கி அவர் கையில கொடுக்குறியோ, அவர் உன்னை உன் வாழ்க்கையில ஹீரோவாக்கி காட்டிட்டு போயிடுவார். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நம்ம தப்பா புரிஞ்சுக்கணுமா? வாக்குத்தத்தம் செயல்படாது. இந்த போன்லாம் நம்ம யூஸ் பண்றோம், அந்த போன்ல ஒரு பாஸ்வேர்டை போட்டுட்டு அந்த போனை பிள்ளைங்க கையில கொடுத்தாலும் வேற யாரோ எடுத்தாலும் அந்த போனை என்ன பண்ண முடியாது, உபயோகப்படுத்த முடியாது. ஏன்? அந்த பாஸ்வேர்டை போட்டவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் அதை எப்படி உபயோகப்படுத்தினா அது உள்ள போய் பிரயோஜனமான காரியங்களையும் மற்றவங்களுக்கு யாருக்காவது நம்ம ஃபோன் பண்ணணும்னு நினைச்சாலோ அதை உபயோகப்படுத்த முடியும். அதில் இருக்கிறதான கூகுள் பேல இருக்கிற பைசாவை நம்முடைய அவசரத்துக்கு உயர்த்தி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா கூட அதை யார் லாக் போட்டு அதை வச்சிருக்கிறாங்களோ அவங்க நினைச்சா மாத்திரம்தான் அதை என்ன பண்ண முடியும், ஓபன் பண்ண முடியும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை யாருக்கு செயல்படும் அப்படின்னா, என் தேவனை தவிர என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, அவர் என் தலையில இருக்கிற எல்லா முடிகளும் கூட எண்ணி இருக்கிறாரு, என் ஆண்டவரை போல என் அப்பா அம்மாவை கூட என்னால என்ன பண்ண முடியாது, தலையில இருக்கிற முடியெல்லாம் எண்ணி வச்சு என்ன பார்த்துக்க முடியாது. உன் வழிகள் எல்லாம் தம்முடைய தூதர்களுக்கு வைத்து காவல் வைத்து பாதுகாக்கிறான்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. நான் போற இடத்துல, ஸ்கூல்ல, காலேஜ்ல, வேலையில செய்யற எல்லா இடத்துலயும் என் தாய் தகப்பனோ, என் மனைவியோ, பிள்ளைகளோ எல்லா இடத்துலயும் பாதுகாக்க முடியாது. என் தேவன் தம்முடைய தூதர்களை வைத்து என்னை பாதுகாப்பார்னு யார் விசுவாசிக்கிறையோ உன்னை பாதுகாப்பாரு. அல்லேலூயா. நீ எப்போ வாக்குத்தத்தத்தை நீ தனக்குரியதாக நீ உரிமையாக்கி கொள்கிறாயோ, அவர் எல்லாமே என் வாழ்க்கையில வேற ஒரு வழி இல்லை என்று உன்னை எப்ப அர்ப்பணிக்கிறியோ அந்த நிமிஷம் முதல் கொண்டு இந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில செயல்படும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லை. ஒரு சில காரியங்களை வேகமாக வாசித்து கடந்து செல்லலாம். ஏன் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கிறார்கள் அவரை நம்புகிற பிள்ளைகள் என்பதற்கு ஒரு சிலதான வார்த்தைகளுக்கு நிறைய கடந்து செல்லலாம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 5வது வசனம், 689வது பக்கம். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 34ஆம் அதிகாரத்துல, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 689வது பக்கத்துல வாசிமா. அவர்கள் அவரை நோக்கி
பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்துதான் பிரகாசம் அடைஞ்சாங்க. அல்லேலூயா. வார்த்தையும் வாக்கு தத்துவத்தையும் எப்பொழுதும் நீ தேவன் என்னோடு கூட இருந்து செய்வார், அவரை அல்லாமல் என் வாழ்க்கையில வேற யாராலையும் இந்த கடத்துல இருந்து, இந்த வியாதியில இருந்து, இந்த போராட்டத்தில இருந்து, இந்த நிந்தையில இருந்து காப்பாற்ற முடியாது. நீ என்னைக்கு அவரை நோக்கி பார்க்கிறியோ அன்னைக்கு இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் செயல்படும். அது இந்த நிமிஷமா இருந்தாலும் கூட. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது எப்படி அந்த வார்த்தை செயல்படுகிறது. வாசிமா 34ஆம் அதிகாரம். நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. அவங்க முகத்தை கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. யார் ஒருவர் என் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவங்க முகத்தை தான் கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். வெட்கப்படுற மாதிரி தெரியும், வியாதி வர மாதிரி தெரியும், கடன் வர மாதிரி தெரியும், நிந்தை வர மாதிரி தெரியும், அவமானம் வர மாதிரி தெரியும். ஆனா வெட்கப்படலாம் விட்டுற மாட்டேன். அல்லேலூயா. பிள்ளைங்க நடக்கும்போது கீழே விழுந்துருவாங்களான்னு சொல்லிட்டு தட்டி தட்டி நடக்கும்போது ஒரு பள்ளம் வருது அப்படின்னா அவங்க விழுந்துருவாங்களான்னு அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே தாயோ தகப்பனோ ஓடி போய் என்ன பண்ணிடுவோம், நடக்க வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிடிச்சிருவோம்ல. பிடிச்சிருவோமா இல்லை போய் விழுந்துரு, அப்போதான் அவங்க நடக்க தெரியும். விட்டுருவோமா? இல்லையே. சும்மா 2 வாட்டி கீழே கீழே உட்காருவாங்க, எந்திரிப்பாங்க, தப்புன்னு விழுவாங்க. ஒரு பெரிய பள்ளம் வருதுன்னா புள்ள பள்ளத்துல விழுந்து அதுவா எந்திரிச்சு மேலே வந்து கற்றுக்கிட்டு விட்டுருவோமா? அந்த புள்ள யாரை நம்பி இருக்குது? நான் விழுந்தா கூட எங்க அம்மா என்னை பிடிச்சிப்பாங்க. பிள்ளைங்களை தூக்கி போட்டு அப்படி பிடிப்பாங்க. ஒரு சிலர் மேலே ஹைட்ல நிற்க வச்சுட்டு நம்ம கையை காட்டணும்னு அந்த புள்ள எதையுமே யோசிக்காது. நான் கீழே விழுந்துருவோம்னா எவ்வளோ ஹைட்ல இருக்கிற என்னை விட எத்தனை மடங்கு இந்த ஹைட் இருக்கு எதுவுமே யோசிக்காது. எங்க அப்பா கையை நீட்டினார்னா எங்க அப்பா என்னை பார்த்து பாருங்க, அந்த புள்ள அப்படியே வந்து தாவுது. பார்த்துருக்கீங்களா? எத்தனை பிள்ளைங்க பார்த்துருக்கீங்க? வேலையை விட்டு பொண்ணை இவங்க 2 பேரும் குட்டியோடு இருக்கும்போது அப்படியே ஏறி வந்து பாய்வாங்க. எல்லா பிள்ளைங்களும் அப்படிதான். எந்த நம்பிக்கையில? எவ்வளவு ஹைட்ல எங்க அப்பா தூக்கி போட்டாலும் என்ன பிடிச்சிருவாருன்ற நம்பிக்கை அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு எனக்கு இல்லாம போகுது. ஏண்டவரை நான் நம்பி இருக்கிறேன், ஒரு நாள் அவர் என்னை கீழே விட்டுறவே மாட்டாரு. சூழ்நிலையா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், நிந்தையா இருக்கட்டும், என்னை வெட்கப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல அவரை வெட்கப்படுத்திட்டு வந்துதான் என்னை வெட்கப்படுத்தணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நீ சுதந்திரிக்கணும், முதல்ல அவரை நோக்கி பார்க்கணும். மறுபடியும் வசந்த வாசிமா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ உன்னுடைய முகத்தை பிசாசோ மனுஷனோ வியாதியோ போராட்டமெல்லாம் வெட்கப்படுத்தணும்னு நினைச்சா நீ ஆண்டவரை நம்பி இருப்ப அப்படின்னா அவர் எல்லாமே என்ன இந்த உலகத்துல நடத்துவதற்கு ஒருத்தர் இல்லை. நீ என்னைக்கு நம்பிட்டியோ ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியாது தெரியுமா? வெட்கப்படாத விழுவ முடியாது. நீ அவரை நோக்கி பார்த்துட்டு இருக்க. வசனம் பொய்யாகுமா? வானமும் பூமியை ஒழிந்து போக அவருடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யா போகாது. நீ விசுவாசித்து என் ஆண்டவரை நான் மட்டும் பார்த்துட்டு இருக்கிறேன், என்னை உண்டாக்கின தேவனை எப்பொழுது எனக்கு முன்பதாக நிறுத்திருக்கிற நீ இருதயத்துல என்னைக்கு நீ வைராக்கியம் வைத்து நீ வாழ்கிறையோ ஒரு நாளும் அந்த சூழ்நிலையும் அந்த பிரச்சனையும் உன்னை வெட்கப்படுத்தாது. ஏன் தெரியுமா? இயேசு சிலுவையில தோத்து போல, மரணத்துல இயேசு தோத்து போல, பாதாளத்துல இயேசு தோத்து போல, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர். வெட்கப்படல. சிலுவையில கர்த்தர் எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டார்னு வசனம் சொல்லுது. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில நீ என்னைக்கு அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ, என்னைக்கு அவரை நோக்கி பார்த்து என் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்கணும் நீ வாஞ்சிக்கிறியோ அன்னை முதற்கொண்டு அவர் கைப்பிடிச்சிருவாரு. உன் வாழ்க்கைய ஒரு நாளும் வெட்கப்படுத்த, ஒரு நாளும் பிசாசுக்கோ அந்த காலத்து வல்லமைகளுக்கோ வியாதிக்கோ பில்லி சுனியத்துக்கோ விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற தேவன் அல்ல. வெட்கப்படுத்த ஆண்டவர் விட மாட்டார். ஏன்னா நீ யாரை நோக்கி பார்த்துட்டு இருக்கிற? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகமோ வெட்கப்பட்டு போகவில்லை. அடுத்தது வேதம் சொல்கிறது அதே யோவேல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிமா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி இதோ இனி புறஜாதிகளுக்குள்ளே உங்களை நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்து அதனால் திருப்தியாக. இப்ப நமக்கு பிரச்சனையே என்னதான்? ஐயா பொருளாதாரம் தான் ஐயா பிரச்சனையே நமக்கு உருவாக்கிட்டு இருக்குது. பொருளாதாரம் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும் ஐயா. இந்த நிந்தையே இந்த கடங்காரங்களாலதான், இந்த போராட்டமே இந்த பண தேவையினாலதான், இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினால்தான் ஐயா கொஞ்சம் நமக்கு நெருக்கங்கள் வந்துட்டு இருக்குது. எத்தனை பேருக்கு கை தூக்க பார்க்கலாம்? எத்தனை பேர்? எல்லாருக்கும்
இன்னைக்கு பிரச்சனையே தானியம், திராட்சை ரசம், அடுத்தது என்ன போடப்பட்டிருக்குமா? எண்ணெய். அல்லேலூயா. இன்னைக்கு உலக பிரகாரமான தேவைகள் தான் என்னை வெட்கப்படுத்துது. அதுக்காக தான் ஓடி ஓடி பிரயாசப்பட்டிருக்கேன். நிச்சயமா கர்த்தர் வாக்குத்தத்தம் வருது. கர்த்தரை நம்பி இருக்கிற அப்படின்னா கர்த்தரோட ஒரு நாளை வெட்கப்படுத்த விட மாட்டார். அதனால தான் வசனம் சொல்லுது. 19 வசனத்தை மீண்டும் வாசிமா. கர்த்தர் மறுமொழி கொடுத்து, கர்த்தர் நீ நோக்கி பார்க்கும் போது உனக்கு மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி இதோ நான் உங்களை நீ புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். ஆமா, ஹல்லேலூயா. சரீர பிரகாரமாகவும் சரி, ஆத்மாவிலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை தானியத்துக்கு உகந்தது. கர்த்தருடைய அபிஷேகம் எண்ணெய் உகந்தது. திராட்சை ரசம் ஒரு இருதயத்தை பூரிப்பாக்கக்கூடியது. கர்த்தருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி, கர்த்தர் ஒன்று சோர்ந்து போக விட மாட்டாரு, விடாய்த்து போக விட மாட்டாரு. நீ தேவனுக்காக ஓடும்போது கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு கொடுத்து நடத்துவார். அவருடைய அபிஷேகத்தை உன் தலையில எண்ணெயை ஊற்றுவார். இருதயத்தை மகிழ்விக்கத்தக்கதான திராட்சை ரசத்தை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்வ. அது உலக பிரகாரமான ஆசீர்வாதமான சரீரத்தை பிரகாரம் என்னைக்கு நீ அவரை நோக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ, அவர் எல்லாமே என் வாழ்க்கையில் வேற வழியே கிடையாது. இன்னைக்கு என் திறமையில நான் வாழ்ந்துருவேன், என் படிப்புல நான் வாழ்ந்துருவேன், இருக்கிற பணத்தை வச்சு வாழ்ந்துருவேன், நிச்சயமா முடியாது. எல்லாம் ஒரு நாள்ல உனக்கு கைவிட்டுரும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்தக்கூடிய ஒருத்தர் மட்டும்தான். நீ மறித்த பின்பும் கூட உன்னை நித்திய ராஜ்யத்தில் அவரோடு கூட வைத்துக் கொள்ள போகிறோம் அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவர் இல்லாம இந்த உலகத்துல நீங்களும் நானும் வாழ்வோம் அப்படின்னா பிசாசு உன்னை வெக்கப்படுத்திட்டு தான் இருப்பான், வியாதி வெக்கப்படுத்திட்டு தான் இருக்கும், சூழ்நிலை வெக்கப்படுத்திட்டு தான் இருக்கும். என்னைக்கு நீங்க அவரை நோக்கி பாக்குறீங்களோ, இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அந்த நிமிஷம் முதல் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம் 7வது வசனம் 8வது வசனம் வாசிக்குமா? 896வது பக்கம். முதல்ல அவரை நோக்கி பார்க்கணும். எரேமியால வாசிக்கிறோம் 896வது பக்கத்துல 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை 8வது வசனத்தை வாசிமா. முதல்ல நம்பிக்கை வை. அந்த டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டா எனக்கு சரியாயிடும் நம்பிக்கை வச்சு போறல போருமா? கம்பெனியில ஓனர் சம்பளம் கொடுக்கணும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது, ஒரு மாசம் ஃபுல்லா நம்பி போறோம். பஸ்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த டிரைவர் எடுத்து போய் நான் சேஃப் பண்ண இல்ல வண்டி எடுத்துட்டு போய் கவுத்துருவாங்களா தெரியாது. பஸ்ல ஏறி உட்காந்துடுறோம், நம்பிக்கை வைக்கிறோம்ல. கணவன் என்ன பண்ணுவாரு, என்ன காலம் முழுசும் பார்த்துப்பாரு, மனைவி என்ன பத்திரமா பார்த்துப்பாங்க, வயசான காலத்துல என் பிள்ளைங்க பார்த்துப்பாங்க. எத்தனை பேர் நம்பி இருக்கிறோம். இந்த பணத்தை எடுத்து பேங்க்ல போட்டு வச்சா வயசான காலத்துல இது என்ன பார்த்துக்கும், எதாவது மேலாம் நம்பிக்கை வச்சிருக்கோம். வசனம் சொல்லுகிறது 7வது வசனத்துல 17ஆம் அதிகாரத்துல, முதல்ல உன் நம்பிக்கையை கர்த்தர் மேல வை. கர்த்தரையே தன் நம்பிக்கையா கொன்று மனுஷன் பாக்கியவான், அவங்க தான் பாக்கியவான். அல்லேலூயா. உன் பணத்தையோ உன் படிப்பையோ உன் அழகையோ உன் ஆடம்பரத்தையோ இந்த உலகத்துல இருக்கிற சொத்தையோ நீ நம்பி இருக்காது. வார்த்தை உன் வாழ்க்கையில செயல்படணும்னா முதல்ல அவரை நம்பி இருக்கணும், வெட்கப்பட மாட்டேன். 2வது அவரை நோக்கி பார்க்கணும். 3வது வசனம் சொல்றது அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தோம். அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். பிள்ளைகளுக்கு அம்மா சோறு ஊட்டுவாங்கல்ல, ஊட்டுவாங்க. என் அம்மா எனக்கு நல்ல சோறு தான் ஊட்டுதுன்னு அந்த பிள்ளை நம்புறதுனால தான் சாப்பிடுது. ஒரு வேளை எங்கள் அம்மா எனக்கு விஷத்தை கலந்த சோறு ஊட்டுவோம், பிள்ளை நம்புமா? யோசிக்குமா? யோசிக்காது. அல்லேலூயா. ஸ்திரியானவள் கர்ப்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இன்னைக்கு யாரையும் நம்பிட்டு இருக்கோம்ல, யாரை நம்பினா வார்த்தை செயல்படும், வாக்குத்தத்தம் நிறைவேறும். சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு நாள் கூட தலைகுனிய விட மாட்டாரு. அல்லேலூயா. வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா கர்த்தரை நம்பி இருக்கணும். அல்லேலூயா. அவர் கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை நீங்க நான் உறுதியா பிடிச்சுக்கணும். சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம், பரவாயில்ல, கர்த்தர் மாத்தி போடுவாரு. இன்னைக்கு கொடுத்ததான வார்த்தைக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. எப்படி ஆண்டவரை நிறைவேறும் சொல்லுங்க. இன்னைக்கு நான் அவரை நோக்கி பார்த்திருக்கிறேன். அவரை நோக்கி பார்த்து பிரகாசப்படுற முகமும்
வெட்கப்பட்டு போகல. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போல. ஆண்டவர் வார்த்தையை சொல்லிட்டாருன்னா வானமும் பூமியும் மாறுமே தவிர வார்த்தை மாறாது. நீ நம்பி இருக்கணும். இங்க வசனம் அதான் சொல்லுகிறது. 7வது வசனத்தை மீண்டும் வாசிமா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கர்த்தரையே தன் நம்பிக்கையா வச்சிடணும். கர்த்தர் மேல எல்லாரும் நம்பிக்கை வைக்கிறது வேற, கர்த்தரையே நம்பிக்கை வைக்கிறது வேற. நல்ல குடும்பம்ன்றது வேற, நல்ல குடும்பம்ன்றது வேற. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மேல எல்லாரும் நம்பிக்கையில வைப்பாங்க. அப்படி நம்ம ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ரோட்டை தாண்டி போகும்போது சிலுவை இருந்ததுன்னா போறவங்க கூட செருப்பு கட்டி விட்டு அவங்க நம்பிக்கை வைக்கிறவங்க. ஆனா கர்த்தரையே நம்பி இருக்கிறாங்கன்றது யார் தெரியுமா? அல்ல சொல்லுங்க. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. இதுதான் கர்த்தரையே நம்பி இருக்கிறவங்க. அல்லேலூயா. இந்த 2 வித்தியாசம் தெரியாததுனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறோம். நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? கர்த்தரை நம்பி இருக்கிறது வேற, கர்த்தரையே நம்பி இருக்கிறது வேற. கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பாதி சுயத்தை நம்புவாங்க, உறவுகளை நம்புவாங்க, பொருளாதாரத்தை நம்புவாங்க. அவங்க கர்த்தரையும் நம்பி இருப்பாங்க. அதுக்கு அவங்க கர்த்தரை நம்பாம இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சிலர் அவரை விட்டா என்ன கிடையாது, வேற ஆப்ஷனே கிடையாது. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? கை தூங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் இருதயத்தின் நினைவுல தூரத்திலிருந்து பார்க்கிறவரு. இந்த 2 வித்தியாசத்தை என்னைக்கு உன் வாழ்க்கையில உணர்ந்து கொள்ளுகிறாயோ அவர் ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருக்கிறவர்கள். அடுத்தது அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதோ கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதோ உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதோ. எவ்வளவு வேணாலும் உஷ்ணம் வட்டம். நீ நாட்டப்பட்டிருக்கிற இடம் எங்க தெரியுமா? தண்ணீர் இருக்கிற இடத்துல நீ நாட்டப்பட்டிருக்கிற. நீ நாட்டப்பட்டிருக்கிற இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? முதல்ல எங்க நாட்டப்பட்டிருக்க நீ சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. எவ்வளவு நாளும் உஷ்ணம் வரட்டும், எவ்வளவு நாளும் பிரச்சனை வரட்டும், எவ்வளவு நாளும் போராட்டம் வரட்டும், எவ்வளவு நாளும் நீ உஷ்ணம் எவ்வளவு வந்தாலும் நீ நாட்டப்பட்டு இருக்கிற இடம் தெய்வ சமூகமா இருக்குன்னா அதெல்லாம் உன்னை சட்டை பண்ணாது. போராட்டம் வந்து உன்னை முழுகுன்னு பார்த்துருக்கியா? வியாதி வந்து டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு பார்க்குறியா? பிரச்சனை வந்து இல்லையா பிள்ளை இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ? நீ நாட்டப்பட்டு இருக்கிற இடம் முதல்ல எங்கன்னு தெரிஞ்சுக்கோ. வசனத்துக்குள்ளையா, உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்குள்ளையா? மாயமலமான கலப்புள்ள வசனத்துல இருப்ப அப்படின்னா உஷ்ணம் வரும்போது நீ காஞ்சு போயிடுவ. நீர் உள்ள இடம், அபிஷேகம் உள்ள இடம், கிருபை உள்ள இடம், நானே ஜீவ ஊற்று அப்படின்னு வசனம் இருக்குது. இங்க அவர் தான் இருக்கிறாரு. நீ நாட்டப்பட்டிருக்கிற இடம் எதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீ அவரை நோக்கி பார்க்கறது மாத்திரம் இல்ல, அவரையே நம்பி இருக்கிறது மாத்திரம் அல்ல, நீ நாட்டப்பட்ட இடம் எதுன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நீ அவரையே நம்பி இருந்து கூட நாட்டப்பட்ட இடம் நீர் ஊற்று இல்லாத இடத்துல நீ நாட்டப்பட்டனா சீக்கிரமா உன் வேறு பட்டு போகும், உயல காய்ந்து போகும், சீக்கிரம் கீழே விழுந்து போகும், வாவிக்கிற ஜீவி மடிந்து போகும். அல்லேலூயா. பிசாசு ஒன்று சீக்கிரமா வெட்கப்படுத்துவான். நியாயத்திற்கு பின்னால தலை குனிஞ்சு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காம தூரமா போயிடுவேன். நீ நாட்டப்பட்டிருக்கிற இடம் எங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எங்க ஒன்னாலும் யார் ஒன்னாலும் போய் நாட்டப்பட முடியாது. வேதம் சொல்லுகிறது, பிதா நாட்டப்படாத எந்த செடியை இந்த தோட்டத்துல நாட்டப்பட்டது மாட்டாங்கன்னு வசனம் இருக்குது. அல்லேலூயா. நீங்களும் நானும் வெட்கப்படாம இருக்கணும். எங்க நாட்டப்பட்டிருக்கணும் முதல்ல ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய அறிவு கொடுத்திருக்காரு. வாசி அந்த வசனத்தை மறுபடியும். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதோ கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதோ உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறது. எவ்வளவுதான் உஷ்ணம் வந்தாலும் ஆவிக்குரிய ஜீவி எப்படிதான் இருக்கு தெரியுமா? இவங்களுக்கா இவ்வளவு பிரச்சனை தெரியவே இல்லையே. உனக்கா இவ்வளவு வியாதின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, உன்னை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. உன்னை பார்த்தா டாக்டர் சொல்லிட்டாங்க, உனக்கா இவ்வளவு கடை இருக்கு, இத்தனை லட்சம் கடை இருக்கு, உன்னை பார்த்தா தெரியவே இல்லையே. உஷ்ணம் வந்தா கூட உன் இலை பச்சையா தான் தெரியும் மற்றவங்க கண்ணுக்கு முன்னாடி. அது காஞ்செல்லாம் போயிடாது, உன் ஆத்துமா சோர்ந்துலாம் போயிடாது, விடாயத்தெல்லாம் போயிடாது. அல்லேலூயா சொல்லாம நீ எங்க நாட்டப்பட்டிருக்கிற சத்திய வசனத்துக்குள்ள நீ இருப்ப அப்படின்னா உஷ்ண காலம் வந்தா கூட உன் இலை பச்சையா தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த ஆபிரகாம ஆண்டவர் சொன்னாரு, லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் வேலைக்காரங்களுக்கு சண்டை வந்துருச்சு. அதுக்கு ஆபிரகாம் சொன்னார், எப்பா நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், உனக்கு எங்க போகணும்னு ஆசைப்படுறேன் போப்பா, நமக்குள்ள வாக்குவாதம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்லும்போது ஒருத்தன்
சுயமாய் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தானா, ஒரே பச்சை பசுமையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சான். அந்த தேசத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அழிக்கப்பட்டதான ஒரு பட்டணம். லோத்துவையும் அவன் மனைவியையும் தூதர்கள் கொண்டு போய் மலை மேல விட்டாங்க. சோதோம் குமாரா பட்டணம். அல்லேலூயா. நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பார்க்கும் போதே பச்சையா தெரியுற இடத்துல கடகடன்னு போயிடுவாங்க. அது அழிக்க போல போகிறதுன்றதை ஒரு சிலர் மறந்துடுறாங்க. அது சபையா இருக்கட்டும், ஒரு சில வேலையா இருக்கட்டும், சூழ்நிலையா இருக்கட்டும், பார்க்கும்போது பச்சை பச்சையேன்னு இருக்கும், செழிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. பின்னாடி அது அழிக்கப்பட போகுதுன்றத தெரியாத இருக்கலாம். நீ எங்க நாட்டப்படுறன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோ. உன் இலை பச்சையா இருக்கணும், உஷ்ணம் வந்தா கூட அது காய்ந்து போகாம இருக்கணும்னா, நீ வெட்கப்படாம இருக்கணும்னா முதல்ல தேவ சமூகத்துல நாட்டப்பட்டிருக்கணும். இருதயத்துக்குள்ள வசனம் நாட்டப்பட்டிருக்கணும். கத்தரை நம்பி இருக்கிறது இல்லை, கத்தரையே நம்பி இருக்கணும். அல்லேலூயா. வெட்கப்பட்டெல்லாம் கத்தர் போக விடவே மாட்டாரு. வேருக்கு பக்கத்துல தண்ணி இருக்குதுன்னா அந்த தண்ணியுடைய தன்மை உன்னை காய்ந்து போகவே விடாது. ஏன்னா அங்கிருந்து என்ன கொடுத்துட்டே இருக்கும், உனக்கு சர்க்குலேஷன் கொடுத்துட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நமக்கு தெரியல, பச்சை பசேல்னு இருக்குது. ஐயோ, கண்களை பார்த்த உடனே அப்படியே செழிப்பா இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய ஏசி போட்ட சபை பார்க்கலாம், சேர் போட்டு உட்காந்து ஆராதிக்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு ஏதோ கத்த நமக்கெல்லாம் நல்ல நல்ல உட்காரதுக்காவது பாயெல்லாம் கொடுத்துருக்காரு. போன வருஷம்லாம் நமக்கு இங்கே இந்த இடத்துல எப்படி உட்காந்துருந்தோம் தெரியுமா? எப்படி உட்காந்துருந்தோம்? வெறும் ரப்பீஸ்ல பாய் போட்டு தான் உட்காந்துட்டு இருந்தோம். நமக்கு போன ஆகஸ்ட்ல நம்ம ஐயா ஹரிதாஸ் ஐயாலாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட ஒரு 4 பேர் வந்தாங்க. ஒரு லாயர், அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்தாங்க. அவங்க சாப்பிடும்போது சொன்னாங்க, ஐயா ஜனங்கள்லாம் இதில் தான் ஆராதிக்கிறாங்க. ஆமாம், நானும் அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டேன். சொன்னேன், ஆமாம், உண்மையிலேயே உங்கள் ஜனங்கள்லாம் பார்க்க வாங்க. டைல்ஸு போட்ட சேர் போட்ட சபையில் கூட விசுவாசிங்க உட்காந்து ஆராதிக்கிறதுக்கு அவங்களுக்குலாம் முடியல. இதில் உட்காந்து ஆராதிக்கிறாங்க போது உண்மையிலேயே நாங்களாம் ரொம்ப பெருமைப்படுறோம் இந்த சபையை குறித்து. நீங்கள் அங்கே தான் போயிருந்தேன். அவங்க ரொம்ப வாஞ்சியாக கேட்டாங்க, ஐயா நான் சபைக்கு வரணும்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு இருக்காங்க. அந்த 2 பேரும், இன்னும் 2 பேர் வந்தாங்க பாருங்க அவங்க கூட. இன்னைக்கு உலக பிரகாரமான இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து ஆவியானவர் ஆசீர்வதிச்சு போறவர் கிடையாது. உன் ஆத்துமா எவ்வளவு தேவனுக்குள்ளாக நிலைச்சிருக்குது. அல்லேலூயா. எடுத்து வேகமாக வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 682வது பக்கம், சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். வாசிமா. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்படாது இருந்தாங்க. யாரு நோக்கி கூப்பிடுறீங்களோ தப்பிச்சுப்பீங்க. வியாதிக்கு தப்பிச்சுப்பீங்க, பலவீனத்துக்கு தப்பிச்சுப்பீங்க, ஆபத்துக்கு தப்பிச்சுப்பீங்க, விபத்துக்கு தப்பிச்சுப்பீங்க, பாழ்கடிப்பான நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் தப்பிச்சுப்போம். யாரு தப்பிச்சுப்போம்? யாரை நோக்கி பார்க்கிறவங்க? பணத்தை நோக்கி பார்க்கிறவங்க இல்லையா? பொருளாதாரத்தை நோக்கி பார்க்கிறவங்களா? உன் படிப்பையும் நீ வாங்கி வச்சிருக்கிற பட்டத்தையும் நோக்கி பார்க்கிறவங்களா? இல்ல. அந்த வசனம் சொல்லுகிறது வாசிமா. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதீர்கள். அவரை நம்பின யாரையும் வெட்கப்படாம ஆண்டவர் பார்த்துப்பாரு. அல்லேலூயா சொல்லாமா? யாரை நம்புறோன்றதே இன்னைக்கு தெரியாத நம்பிட்டு இருக்கிறோம். நாங்க சுவிசேஷ பாட்டெல்லாம் ஒரு பாட்டெல்லாம் பாடுவோம். இயேசுவையே நம்புங்க, நம்பினால தெம்புங்க, நம்பாம போனாக்கா குடும்பத்துல வம்புங்க, கஷ்ட நஷ்டங்களை இயேசுவிடம் சொல்லுங்க, அவரை போல வல்ல தெய்வம் உலகத்தில இல்லைங்க. இது பழைய காலத்துடைய ஒரு கானா பாடல்ல இருந்து எழுதப்பட்டதான ஒரு பாடல். அது சுவிசேஷத்துக்கு போகும்போது நிறைய பேர் வாஞ்சியா கேட்பாங்க. என்ன பாட்டுன்றது உங்களுக்கு இப்போ ஓடிட்டே இருக்கும் மைண்ட்ல. வீட்டுக்கு போயிட்டு தாத்தா இருந்தாருன்னா கொஞ்சம் பொடி வாங்கி மூக்கில் போட்டுருங்க, சரியா போயிடும். அல்லேலூயா. புரிஞ்சவங்களா? இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இயேசுவை நம்புறவங்களுக்கு மாத்திரம்தான் தப்பிக்கொள்ள முடியும். இல்லைன்னா நியாயத்தின் நாள்ல இந்த பூமியில மட்டும் இல்ல, இந்த பூமியில பணம் தான் தப்பிச்சுக்கலாம். செஞ்சதான தீர்ப்பை கூட மாத்தி என்ன பண்ணலாம், என்னமோ பண்ணிட்டு போயிடலாம். பெரிய நிறுவனத்தை அழிச்சிட்டு இன்னொரு நிறுவனத்தை உருவாக்கிட்டு போயிடலாம். பஞ்சம் வரும்போது, பட்னி வரும்போது, கொள்ளை நோய் வரும்போது சேஃப்டியா தப்பிச்சுக்கலாம் இந்த பணத்தெல்லாம் வச்சு. நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வரும். யார் அவரை நம்பி இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் அங்கே தப்பிக்கவே முடியும்.
அல்லேலூயா. பாட்டெல்லாம் பயங்கரமா பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். ஏன் இந்த பூமிக்காக மட்டுமா? இல்ல, நியாயத்தீர்ப்பின் ஒரு நாள் வச்சிருக்காரு. நீ தப்பிச்சுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா, அந்த நாள்ல வெட்கப்படக்கூடாதுன்னு நீ நினைப்ப அப்படின்னா, இந்த பூமியில கூட அவரை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்துப்பாரு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நாளும் தலைகுனிய விட மாட்டாரு. சத்துருக்களுக்கு மத்தியில, உனக்கு விரோதமா எழும்புகிற அந்த காலத்து வல்லமைகளுக்கு மத்தியில எடுத்து வாசிச்சு பாருங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை வாசிங்க. புதிய ஏற்பாடுல 219வது பக்கம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 10 11 12 10ஆம் அதிகாரம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று. விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட மாட்டாமா, நோக்கி பார்க்கிறவங்க வெட்கப்பட மாட்டாங்க, அவரையே நம்பி இருக்கிறவங்க வெட்கப்பட மாட்டாங்க. நம்ம இதெல்லாம் எப்படி செய்யறோம் தெரியுமா? ஆத்துல ஒரு காலு சொல்லுவோம் பார்க்கலாம், சேத்துல ஒரு காலு. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான்னு வேதாகமம் சொல்லுகிறது. இன்னைக்கு பிசாசு நம்மளை அடிக்கடிக்கு பிளாக் பண்ணிட்டு போயிடுறான், அடிக்கடிக்கு நம்மளை தட்டி விட்டு போயிடுறான். ஏன் தெரியுமா? நம்ம எதில் ஒரு கால் வச்சுட்டு இருக்கோம். இதுல ஒரு கால், இதுல ஒரு கால். உன் அழகு மேல கொஞ்ச நாள் நம்பி இருக்கிற, உன் ஐஸ்வர்யத்து மேல கொஞ்ச நாள் நம்பி இருக்கிற, உன் பலத்து மேல கொஞ்ச நாள் நம்பி இருக்கிற, அதெல்லாம் முட்டி மோதி முடியலன்னும் போது முழங்கால் மேல நம்பிக்கை வச்சிருக்க. இல்லையா? ஆரம்பத்திலே நம்ம முழங்கால் மேல நம்ம முடிவு பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம தான் ஐஸ்வர்யவான். நம்ம சம்பாரிச்ச ஆசீர்வாதம் எங்க போச்சுன்னே தெரியல. ஏன் தெரியுமா? எங்கேயோ வச்சு பார்த்தோம், நம்ம நம்பிக்கையெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாம போச்சு. அதை இங்க வசனம் சொல்லுகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரத்துல 11வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வெட்கப்பட்டு போகலன்னு இந்த வேதம் சொல்லுதான். இல்லையா? சொல்லாமா? நான் சொல்லல, யார் சொல்றது? இந்த வேதம் சொல்லுதுமா. அப்ப ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தா விட்டுருவாரா? நீ எங்க நாட்டப்பட்டிருக்கணும் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். நீ கர்த்தரை நம்பி இருக்கிறே இல்ல கர்த்தரையே நம்பி இருக்கிறே, இந்த வருஷம் முடிவு பண்ணிக்கும். டாக்டர் சொல்லட்டும், பிரச்சனை இருக்கட்டும், கடங்காரங்க இருக்கட்டும், தேவைகள் இருக்கட்டும், நெருக்கங்கள் இருக்கட்டும், என்ன சூழ்நிலை வேணாலும் இருக்கட்டும், இந்த வருஷம் நீ கர்த்தரை நம்பி இருக்கிறியா இல்ல கர்த்தரையே நம்பி இருக்கிறியான்றத நீ முடிவு பண்ணிப்பாரு. இந்த வேதம் பொய்யா போகாது. வானமும் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போகாதான். இந்த வேதம் என்ன சொல்லுதுமா? ரோமர்ல 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. விசுவாசிக்கிறியா? நம்புறியா? நீலாம் விசுவாசி தானே, நானும் விசுவாசி தானே. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சத்தமா. விசுவாசிப்பன இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை ஒரு நாளும் சத்துருக்களுக்கு மத்தியில விட மாட்டார். அல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிமா. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. இங்க வித்தியாசம்லாம் கிடையாது. ஊழியக்காரருக்கு தான் கர்த்தர் அப்படி செய்வாரு, இவங்க மூத்த விசுவாசி அவங்களுக்கு தான் அப்படி செய்வாரு. நீ ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் உனக்கு அப்படிதான் செய்வாரு. அல்லேலூயா. நல்ல சொல்லமா. இங்க யூதருக்கு கிரேக்கருக்குலாம் வேற சத்தம்லாம் கிடையாது. இங்க எல்லாருக்கும் வேற ஒரே பைபிள் வச்சிருக்கீங்களா? எல்லாருக்கும் ஒரே பைபிள் இருக்கா? ஒரே பைபிள் தான் நம்ம யூஸ் பண்றோம். எல்லாருக்கும் ஒரே வேதம் தானேம்மா? எல்லாருக்கும் ஒரே தேவன் தானே? எல்லாருக்கும் ஒரே பரலோகம் தானே? இங்க யாருக்கும் மாறுபாடெல்லாம் கிடையாது. கிரேக்கர் என்று யூதன் என்று கிடையாது. நீ விசுவாசிப்ப, நீ அவரை நோக்கி பார்ப்ப, நீ கர்த்தரையே சார்ந்திருப்ப அப்படின்னா இந்த வேதம் போய் சொல்லாது. இன்னைக்கு நம்ம சரியா வேதத்தை படிக்கல, சரியான இடத்துல இருந்து வேதத்தை சத்தியத்தை சத்தியமா கேட்டு தெரிஞ்சுக்கல. சத்திய ஆவியானவர் அருளப்படுகிறதான வசனத்தை சத்திய ஆவியானவருடைய தயவுனால நம்ம புரிஞ்சுக்கல. அதனால நமக்கு வந்த மாதிரியெல்லாம் வசனத்தை எடுத்ததுனால கர்த்தர் ஏதோ நம்பி இருக்கிறையா, இனி அப்படி சொல்லாதுங்க. எப்படி சொல்லிக்க பாருங்க, நான் கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏதோ கர்த்தரை நம்பி இருக்கிற அவர் செய்வார் இல்ல, நான் கர்த்தரையே நம்பி இருக்கிற கர்த்தர் செய்வார். இல்லையா? வெட்கப்பட ஒரு நாளும் விட மாட்டாரு. சாட்சி சொல்றோம்ல, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொல்லிட்டாரு, அந்த காலத்துல வல்லமைகள் இருந்துருச்சு. எங்கேயாவது இந்த 9 வருஷத்துல சபை ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை இடத்துல நம்ம ஜெபிச்சுட்டு வந்திருப்போம்? எங்கேயாவது வெட்கப்பட விட்டுருக்காரு? அந்த ஒரு யோசிச்சு பார்த்துருங்க. நம்ம கூட பிள்ளைங்கள்லாம் வந்திருப்பாங்க, ஒரு சில நேரத்தில் சகோதரிகள், ஒரு சில சகோதரர்லாம் வந்திருப்பாங்க. எத்தனை டாக்டர் சொன்னதான காரியங்கள். இங்க 2 பிள்ளைங்க அதான் சொல்லுவோம் பாருங்க, இந்த பிரிசிலா பிளஸின்னு சொல்லிட்டு இன்னொரு அவங்க 2 குட்டி பசங்க வருவாங்க இங்கேருந்து. அவங்க அம்மாலாம் எலும்பு ஒடிஞ்சு புத்தூர்லாம் சொல்லிட்டாங்க, ஏன் இந்த எலும்பே கூடாது கால் எலும்பு. அவங்க வீட்டுக்காருக்கு சன்ட்ரைன்ல இருந்து கீழே விழுந்துட்டாரு மேஸ்திரி வேலை செஞ்சு. அந்த பொண்ணு அந்த மகளும் அந்த அவங்க கணவர் பிள்ளைங்க தான் சபைக்கு வருவாங்க. அந்த மகளுடைய அம்மா
ஜெபம் பண்ண கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க அப்பாவுக்கு ஜெபம் பண்ணோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சார். கிறிஸ்மஸுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் 2வது வருஷம்லாம் வைக்கும்போது காலையில் வைப்போம் 5 மணிக்கு 6 மணிக்கெல்லாம். முதல் ஆளாக 800க்கு வீடு இங்கேருந்து காலி பண்ணி போயிட்டு அவங்க தான் வந்தாங்க. பட் நடுவில் ஃபோன் பண்ணாங்க, ஐயா சரியாயிடுச்சு ஐயா, வேலைக்கெல்லாம் போகிறேன். நீ விசுவாசிச்சு ஜெபம் பண்ணிப்பாரு. எங்கேயாவது வெக்கப்பட விட்டுருக்காரா? எத்தனை சூனியங்கள், எத்தனை மாந்திரிகங்கள், எத்தனை பேருக்கு நம்ம ஜெபம் பண்ணி கர்த்தர் அற்புதத்தை செஞ்சிருப்பாரு. அருமையான சகோதரியுடைய வீட்டில் பக்கத்தில் இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் குழந்தை இல்லை சார் அவங்களுக்கு? நம்ம வீட்டுக்கு முன்னாடி 10 வருஷம். இங்கே வந்து 1 வருஷம் கூட இருந்திருக்காரு. இப்போ கேரளுக்கு போய் பார்த்தோம். எத்தனை மாசமா குழந்தை? 1 வயசு குழந்தை. நீ விசுவாசிச்சு ஜெபம் பண்ணினா விசுவாசம் உள்ள ஜெப பிணியாளிகள் ரட்சிக்கும். அவங்க கர்த்தருக்குள்ள அன்பா இருக்கிறாங்க. கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்த அது அப்பாற்பட்டது. இது வரைக்கும் எங்கேயாவது ஜெபிச்சு கர்த்தரால செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருந்திருக்கா? எங்கேயாவது வெட்கப்பட்டு வந்திருக்கிறோமா? தலைகுனியை விட்டுருக்காரா? ஏன்? நம்மளால ஒண்ணுமே முடியாதுன்னு தெரியும். நம்ம ஜீரோன்னு நல்லா தெரியும். அல்லேலூயா. கர்த்தரை நம்பின்னு போல கர்த்தரையே தான் நம்பி நடந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. அதனாலதான் எவ்வளவு வெட்கப்படுத்த பிசாசு வந்தாலும் ஒரு நாளும் பிசாசு வெட்கப்படுவானே தவிர தேவநாமம் மகிமைப்படுமே. தேவநாமம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது. அல்லேலூயா. இங்க வசனம் அதுதான் சொல்லுது. 12வது வசனத்துல வாசிக்கிறோம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவரையும் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறாரு. உனக்கு ஐஸ்வர்யம் வேணுமா? சகல ஆசீர்வாதம் வேணுமா? அவரை தொழுது கொண்டு பாரு. பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. அல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. என் பிள்ளைங்களுக்கு என்ன தரணும்னு அவருக்கு தெரியும். ஓவரா கொடுத்தா பிள்ளைங்க பரலோகத்தை இழந்துருவாங்கன்றதுக்காக உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு கொடுக்குறாரு. நாளைக்கே கேட்டீங்கன்னா உனக்கு கொடுக்க வேண்டியதை விட எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டு போயிடுவாரு. நீ தேவனை மறந்துட்டு போயிடக்கூடாதுல்ல. ஜுரம் அடிச்சாதான் டாக்டர் ஞாபகம் வரும். கல்யாணத்துக்கு பிஸியா கிளம்பிட்டு இருக்கும்போது எந்த கல்யாணத்துக்காவது நீங்க கிளம்பும் போது என்னைக்காவது டாக்டரை நினைச்சு பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். மனசாட்சி தொட்டு பிஸியா எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கிறீங்கப்பா. யாராவது மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ அந்த டாக்டர் ஊசி போட்டார், அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தா நல்லா இருக்குங்க. யாராவது நினைச்சிருப்பீங்களா? ஏன் நினைக்க மாட்டீங்க? ஏன் நினைக்க மாட்டீங்க? அதே ஜுரத்துல படுத்துட்டு இருக்க பார்க்கலாம். யாரை நினைப்பீங்க? இப்போ கல்யாணம் ஆகுது ஏதாவது முதல்ல அந்த டாக்டர் இருக்காராப்பா. கல்யாணத்துக்கு உனக்கு நோட்டீஸ் வச்சுட்டு போயிருந்தா கூட, உன் சொந்த குடும்பத்திலேயா இருந்தா கூட உன் நினைப்பு இப்போ யார் மேல இருக்கும் தெரியுமா? டாக்டர் வந்துட்டாரா தெரியலையே, டோக்கன் கொடுத்தாரா தெரியலையே, கை கால் உதறி எங்க இருப்ப? இப்போ யார் நினைச்சிட்டு இருப்ப? ஜுரம் வந்தாதான் டாக்டர் நினைப்போன்றது அது இயல்பான ஒண்ணு. உனக்கு பிரச்சனைகள் இருந்தால் தான் தேவனை நோக்கி பார்ப்பேன், தேவனை சார்ந்து வாழ்வேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்றதுக்காக தான் உனக்கு உபத்திரவத்தின் வழியில கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போறாரே தவிர உன்னை அவரால் ஆசீர்வதிக்க முடியாதுன்றதுனால ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைப்பது ஒண்ணு கூட தரப்படாது. நீ என்ன வேணும்னு கேட்கிற கர்த்தர் இன்றைக்கு ராத்திரியே இந்த புதிய நாள்ல கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டு போயிடுவாரு. நீ அதுக்கப்புறம் தேவனுக்குள்ள நிப்பியா நிக்க மாட்டியான்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா சொல்லாமா. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வாழை சொல்லுங்க பார்க்கலாம். பழமொழி. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வாழை அளந்துதான் வச்சிருக்காங்க. அல்லேலூயா. நம்மளை எங்க வச்சா கர்த்தருக்குள்ள நிப்போன்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. கிரேக்கன் என்று யூதர் என்று கிடையாது. நீ அவரை விசுவாசிப்பனா கர்த்தர் இந்த வருஷத்துல கூட வாக்குத்தத்தத்தை செயல்பட வைப்பார். அல்லேலூயா. வேகமா வாசிச்சு பாருங்க. இந்த தானியேலின் புத்தகத்துல 16வது அதிகாரத்துல வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1033வது பக்கம். பழைய ஏற்பாட்டுல 1033வது பக்கம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17 18. சாத்ரா மேஷா ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உன்னை கைக்கும் நீங்களாகி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின போர்ச்சனையை பணித்துக் கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க யாருன்னு. அல்லேலூயா. இந்த வருஷம் பிசாசு கிட்ட போய் சொல்லுங்க, உபத்திரவப்படுத்துற சத்துரு கிட்ட போய் சொல்லுங்க, நீ என்ன செஞ்சாலும் தேவனை விட்டு பிரிக்க முடியாதுன்னு உனக்கு நிச்சயமா தெரியாதான்னு போய் சொல்லுங்க.
அல்லேலூயா. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்றவங்க அந்நிய தேசத்துல போயிட்டு நிக்கிறாங்க. என் ஆண்டவர் என்னை விடுவிச்சாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நீ நிறுத்தினதுனால பண்ண முடியாது. அது உனக்கே தெரிஞ்சிருக்க கூடாதா? அல்லேலூயா. நெருப்பை காட்டினோன்னையும் பயந்து போய் விழுந்துருவங்க இல்லை விசுவாசிங்க. சோதனை காட்டினோடனே உள்ள போயிட்டு ஐயோ வானா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவங்க கிடையாது. அல்லேலூயா. கினியை கடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்க மூழ்கி போகவில்லையப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு ஈமை பொழுதும் விலகலப்பா. ஒரே ஒரு நிமிஷம் கூட விலகல. எத்தனை அக்கினியை கடந்து வந்திருப்போம், எத்தனை யோர்தானை கடந்து வந்திருப்போம். வாழ்க்கையில ஒவ்வொரு காலத்திலையும் முழுகிட்டுமா இதை பிசாசு தான் முழுக வச்சிருமா? அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறாரு. இன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வைக்கப்படவே இல்லை. அதில் ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சதான் நம்ம வேதாகமம் தான். 3ஆம் அதிகாரம் 27, 28 வாசிமா, 24 வாசிமா. முதல்ல 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றார். 3 பேர் தான் நம்ம நெருப்புல தூக்கி போட்டோம். இவ்வளவு திமிரா இவனுங்க பேசுறதுனால அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ராஜாவே என்றார்கள். அதற்கு அவர், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவில் தூக்கி போட்டது நெருப்புல 3 பேரு. இவனுங்க என்னமோ பார்க்ல வாக்கிங் போற மாதிரி 4 பேரா சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அல்லேலூயா. நெருப்பு வெக்கப்படுத்துறாது உங்களை குற்றப்படுத்தி கை காலை கட்டி நெருப்புக்குள்ள தூக்கி போட்ட மனுஷர்கள் உங்களை வெக்கப்படுத்திட முடியாது. உங்களை தூக்கி அதுல போட்டா கூட அதுல விடுதலையா நீங்க சுத்திட்டு இருப்பீங்க. உங்களை உபத்திரவத்துல போட்டோம், போராட்டத்துல போட்டோம், நிந்தையில போட்டோம், அவமானத்துல பிசாசு போட்டேன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா சந்தோஷப்படுவான். அதுக்குள்ளவே நீங்க 4வது ஒருத்தர் கூட சுத்திட்டு இருப்பாரு. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். வியாதியில போட்டான்னா பரவாயில்ல, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமா விளங்கணும். உன் பலவீனம் செயல்படாது, அது உன் கொள்ளவே இருந்தாலும் அதுவே நீ என்ன பண்ணுவ, என்ஜாய் பண்ணி தான் இருப்பேன். அல்லையா சொல்லாமா. அப்பவும் பாட்டு பாடுவேன், ஆண்டவரே இந்த உபத்திரவம் எனக்கு பெருசா இருக்குது. உடனே பாட்டு எப்படி வரும்னு நினைக்கிறேன். எல்லாமே நீர் தந்தது. எதை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உபத்திரவத்தை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, வியாதியை பார்த்து, நிந்தையை பார்த்து, அவமானத்தை பார்த்து நீ எப்படி பாட்டு பண்ணிருப்பன்னு நினைக்கிறேன். எப்படி பாட்டு பண்ணுங்க. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. எப்படி பாட்டு பாடுவேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளவே தான் நீ உலாவி நிற்பே தவிர சோர்ந்து போய் உலாவ மாட்டேன். அல்லேலூயா. நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலதான் அஸ்விஷம் என் வாழ்விலே இதெல்லாம் இல்லை. அவங்க எப்படி உலாவினாங்களா தெரியுமா? 3 பேரை கட்டி உள்ள போட்டா 4வது அவங்களுக்கு சேர்த்து பாட்டு பண்ணி உலாத்துறாங்களா 4 பேரா. இன்னைக்கு நீங்களும் நம்ம அப்படிதான் உலாத்திட்டு இருக்கிறோம். கட்டி போட்டோம், தூக்கி அக்கினியில போட்டோம்னு பிசாசு நினைக்கிறோம் போல இருக்குது. ஆண்டவர் சொல்ற ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். 4வது ஒருத்தர் சுத்தினவர் இந்த வருஷத்துல கர்த்தர் உன் கூடவே தான் இருப்பார். அல்லேலூயா. உன்னை எங்க தூக்கி போட்டாலும் அந்த இடத்துல நீ சொல்லு, என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. அல்லேலூயா. கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. உன்னை வெட்கப்படலாம் விட மாட்டாங்க. என்ன நடக்குது? 27, 28 வாசிக்குமா? நேரம் இல்லை. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெறச் செய்யாமலும் தூக்கி போட்ட அந்த 3 பேரை கிட்ட எடுத்து வந்து எல்லாரும் வந்து செக் பண்றாங்க. நான் நெருப்புல தூக்கி போட்டேன், ஒருவேளை அவன் சரீரத்துல நெருப்பு பட்டுக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அக்கினி செயல்படாமலும் அவனுடைய தலைமையில் கருதாமலும். தலையில இருக்கிற ஒரே ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷத்துல உங்களை யாரு வெட்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த சத்துரு வெட்கப்படுத்தணும் நினைக்கிற, வியாதி வெட்கப்படுத்த தலையில இருக்கிறது கூட அந்த மனம் வராது. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சுங்களா? வெட்கப்படுத்தலாம்னு யோசிப்போனா பிசாசு. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டானா தலை முடியில கூட அந்த நெருப்புடைய வாசனை வரலையா? அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆத்மாலாம் வந்து கருகிடும், தீஞ்சிடும், சோர்ந்து போயிடுவேன், விடாய்த்து போயிடுவேன் நினைச்சு உனக்கு உபத்திரவத்தை கொண்டு வரானா, இன்னைக்கு சொல்லு, என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, என் வாக்குத்தத்தை கொடுத்துருக்காரு, நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவரையே நம்பி இருக்கிறேன், என்னை வெட்கப்படுத்த மாட்டேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. நான் அவரை நோக்கி பார்த்துருக்கேன். அல்லேலூயா. பிரதான
ராஜாவோடு கூட இருக்கிறவங்க வந்து பார்க்குறாங்க, தலையிலையாவது முடியல, நெருப்பு முடியல பட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? என்ன ஸ்மெல் வரும் தெரியுமா? எத்தனை பேர் பட்டிருக்குது? எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்கும். அது நமக்கு ஏற்றுக்காது. அவங்க மேலே அந்த வாசனை கூட வரலையா? உங்களை என்னையும் பார்த்து பிசாசு இவ்வளோ அலக்கழிச்சுட்ட, இவங்கள பார்த்தாவா? நம்மளெல்லாம் பார்த்தாலும் வெளில கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் தான் தோத்து போனவன். இல்லையா? இவங்களுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு. டாக்டர் தான் சொன்னோம். நம்மளை பார்க்குறவங்க யாரும் தனியாலாம் சொல்ல முடியாது. வெளியில வச்சு இல்லாமா வேகமா வாசிச்சு பாருங்க 28, 29. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி, அவன் சொல்றான், அவன் தான் ராஜா, அவனே சொல்றான், ராஜாவுடைய கட்டளையை விட தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க உங்க சரீரத்தை. பலவீனம் மேற்கொள்ளும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா மேற்கொள்ளாது. அல்லேலூயா. ஊழியக்காரன் தேவ சமூகத்தில் நீ ஒப்பு கொடுப்பனா தம்முடைய தூதர்களை அனுப்பிடுவார் உனக்காக. அல்லேலூயா. 29வது வசனம் சொல்லுகிறது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை எல்லாமே எந்த தெய்வத்தை நீ ஆராதிக்க கூடாது. நீ யாரு உன்னை ஆராதிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ, யாரு நீ சபைக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்களோ, யார் நீ கர்த்தருக்கு வைராக்கியமா இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களோ, அவங்களே அடுத்த சட்ட ரூல்ஸை மாத்தி போடுறாங்க. இவங்க ஆராதிக்கிற தெய்வத்தை தவிர வேற எந்த தெய்வத்தையும் இந்த தேசத்திலேயே ஆராதிக்க கூடாது. யார் போட்டது? நீ வைராக்கியமா இருந்து பாரு, கர்த்தரையே நம்பிப்பாரு, வெக்கப்பட ஆண்டவர் விட மாட்டார். அந்நிய தேசத்திலேயே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய முகத்தை கர்த்தர் வெட்கப்படாம காப்பாத்தினார் அப்படின்னா இன்னைக்கு உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை வெட்கப்பட விட்டுருவாரா? கர்த்தரை நம்பி இருக்கிறே இல்ல கர்த்தரையே நம்பி இருக்கிறியா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறவங்க மட்டும் சத்தமா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். பாதி பார்த்தா கர்த்தரை நம்பி இருக்கிற கூட்டம் மாதிரி இருக்குது. இது கர்த்தரை நம்பின கூட்டம்லாம் இங்க தேவையில்லை. என்ன கூட்டம் வேணும் இங்க? சொல்லுங்க பார்க்கலாம், புரிஞ்சவங்களா? இங்க கர்த்தரை நம்புற கூட்டம் வேணாம் எங்களுக்கு. என்ன கூட்டம் வேணும்? இப்போ கர்த்தரையே நம்பி இருக்கிற கூட்டம். நல்ல குடும்பமா? நல்ல குடும்பம் அப்படின்ற குடும்பமா? நம்ம குடும்பம் கர்த்தரையே நம்பி இருக்கிற கூட்டமா இருக்கும் அப்படின்னா கர்த்தர் ஒரு நாள் வைக்கிறோம். கடைசியா வாசிச்சு ஜெபிக்கலாம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 692வது பக்கம் பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 37:18. கர்த்தர் அறிந்திருக்கிறார். யார் யார் இப்ப உத்தமமா அந்த வார்த்தையை சொன்னீங்க பார்க்கலாம்? நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன் அப்படின்றவங்களா அல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப யார் இந்த வருஷத்துல உத்தமர், உத்தமல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அல்லேலூயா. உத்தமர்களுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. இனி உன் வழியை நீ பார்த்துக்கணும். இதை நான் நடத்தணும். இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும்லாம் பார்க்காத. நீ உத்தமமா இன்னைக்கு கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவரை நோக்கி பார்த்திருக்கிற வெட்கப்படுத்த விட மாட்டார்னு சொல்லியிருக்குது. அவரை விசுவாசிக்கிற யூதரானாலும் கிரேக்கரானாலும் ஒரு நாள் அவர் வெட்கப்படுத்த விட மாட்டார்னு சொல்லிட்டு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் வெட்கப்பட்டு போகணும் வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, வாசிமா. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். கர்த்தர் உனக்கு கொடுத்த சுதந்திரமும் வாக்குத்தத்தமும் என்றென்றைக்கும் நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 19வது வசனம் வாசிச்சு முடிக்கலாம். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து. எந்த ஆபத்து இந்த வருஷம் இல்லை, இனி நீ கர்த்தரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்திலையும் எந்த ஆபத்து வந்தாலும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு தெரியுமா? வெட்கப்பட்டு போகாதிருந்து. அல்லேலூயா சொல்லாம இன்னைக்கு சகோதரி சாட்சி சொன்னாங்க, நீ இப்படி வருவன்னு நாங்க நினைச்சே பார்க்கல. ஆபத்து வந்துச்சுல்ல, வெட்கப்பட விட்டுட்டாரா? அந்த ஸ்கூட்டியை யாரு பார்த்தது? ஸ்கூட்டி எத்தனை பேர் பார்த்தீங்க? உங்க போன ஆக்சிடென்ட் ஆன ஸ்கூட்டியை நாங்கள் போயிட்டு அங்கே எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் கோர்ட்டுக்கு, அந்த ஸ்டேஷனால. அதை தள்ளுறது கூட கொஞ்சம் கஷ்டம் போல இருக்குது. இல்லையா? அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணோம்? பழைய இரும்பு பித்தளை பேச்சு போனோம். அப்போ எந்த அளவுக்கு வாங்கிச்சு பாருங்க அடி. வெட்கப்பட விட்டுருவாரா? ஆமா. கர்த்தரையே நம்பி பாருங்க. இந்த வருஷத்துல வாக்குத்தத்தை நிறைவேறலாம். வேதத்தை கீழே வச்சிருக்கேன். அல்லேலூயா. வானமும் பூமி ஒழிந்திருக்கும் வேதம் சொல்லுகிறது. அவருடைய வேதாகமும் சொல்லி இருக்கிறது, அவருடைய விசுவாசிகள் வெட்கப்பட்டு போகவில்லை. வாசிமா 19. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து. ஆபத்து காலம் எக்ஸாமா இருக்கட்டும், இன்டர்வியூவா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், தேவையா இருக்கட்டும்,
நீ எந்த ஆபத்து போகும்போது வரும்போது விபத்து சத்துருடைய கிரியைகள் உன்னை அழிக்கணும்னு நினைக்கிற சத்துருக்கு முன்பதாக எந்த ஆபத்துக்கு முன்னாடியும் ஆபத்தில் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலத்துல சரீர பிரகாரமாகவும் சரி, இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல இந்த கர்த்தருடைய வேதத்தை கேட்க கூடாத மாய்மலமான வேதத்தை கேட்டுட்டு இருக்காங்க ஆத்துமாக்கள். அல்லேலூயா. இந்த பஞ்ச காலத்துல கூட உன் ஆத்துமாவுக்கு அவருடைய வசனத்தை கொடுத்து அதை நினமுள்ளதாகவும் திருப்தியாகவும் கர்த்தர் நடத்திடுவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எங்க தேடுறாங்களாமா? எங்க தேடுறாங்க? எங்கேயோ தேடுறாங்களாம். அல்லேலூயா. ஏசி கிறிஸ்து ஏசி போட்ட ரூம்ல இருப்பார்ல, மாட்டு கொட்டாயில கூட வந்துருவாராம். உசாராருங்க. பாட்டெல்லாம் பாடுறது இல்ல. இன்னைக்கு கர்த்தர் எங்க இருப்பாருன்னா அவருடைய சத்திய வசனம் எங்க இருக்குதோ, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. வசனம் சொல்லுகிறது 2:27 யோவேல்ல, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், இந்த வருஷம் யோசிச்சீங்க, என் நடுவுல ஆண்டவர் இருக்கிறார், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிறார் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கண்களை மூடலாம், செபிக்க போகிறோம். இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இருதயத்துல வச்சிருங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லியிருக்கீங்க இயேசப்பா. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். முகமோ வெட்கப்பட்டு போல. என் முகத்தை பிசாசு வெட்கப்படுத்தணும்னு நினைச்சா கூட என் ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு. வெட்கப்படுத்தாதபடி கர்த்தர் நடத்துவா. தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் பெருகி இருக்கிற காலத்தை போல என்னை திருப்தியாக்குவார். கர்த்தரை நம்பி இருக்கிறவன் பாக்கியவான். கர்த்தரையே நம்பி இருக்கிறவன் பாக்கியவான். உம்மை நோக்கி கூப்பிட்டுகிற யாவரையும் நீ தப்புவிக்க வல்லவராயும் வெட்கப்படாதபடி இருக்கிறீர் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கிறோம். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவரே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட உம்மை நோக்கி பார்த்தாங்க, வெட்கப்பட்டு போகல. ஆண்டவரே, ஆபத்து நாட்கள் வரும்போது உங்களுடைய பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்படுத்த விட மாட்டீங்க என்று சொல்லியிருக்கு. இன்னைக்கு இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தம் இந்த வருஷம் முழுவதுமா எங்களை நடத்தின கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, நீ துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாளிலும் கூட இம்மட்டுமா இந்த நடத்தின எல்லா கிருபைகளுக்காக ஈவுகளுக்காக உமக்கு நன்றியப்பா. தொடர்ந்து நீ நடத்துவீராக. உடைய வார்த்தைகள் இந்த நாள் முதற்கொண்டு உண்மை நோக்கி பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட செயல்படும்படியாக எல்லேனும் தகுதியில்லாத அடிமையை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இது கொடுத்த வார்த்தைகள் ஒருபோது வெறுமையாய் திரும்புகிறது. இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரை வெட்கப்படாதபடி நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கர்த்தரையே சார்ந்திருக்கிறோம் என்பதை கர்த்தர் நீர் அறிவே நீர் நடத்தினப்பா. ஆசீர்வதிப்பதாக இயேசுவின் விலையை பற்றி நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.